ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். பிப்ரவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேலோட்டமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், அதான் உண்மை. ஆனாலும் அந்த 6க்கு, அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த அந்த 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தனது இன்னொரு வீடான மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க. குரு 4ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு நிலை. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் 4ஆம் வீட்டு, அதாவது ராசிக்கும் 4ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது இந்த வாரத்தில் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு யோகமாக இருக்குமா? கண்டிப்பாக யோகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்ல இடத்துல அமர்ந்தாலே அது ஒரு பெரிய சிறப்புங்க. ஒரு கேந்திரத்தில் போய் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் அமர்றார் கேந்திரத்தில். இது மாபெரும் சிறப்பு. அதாவது 6ஆம் இடம் உங்களுக்கு குருவுக்கு உகந்த இடம் இல்லை, எந்த கிரகத்துக்கும் சரி. 6ங்கிறது துஸ்தானம், அதாவது தீய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இருந்த போதிலும் அங்கே அவர் மட்டுமே இருந்து சுக்கிரன் இங்கே மீனத்தில் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக 6க்குரிய பலனை அவர் செய்வார். ஆனால் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறதால நிச்சயமாக 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய வேலையும் செய்வார், ராசி அதிபதியினுடைய வேலையும் செய்வார். அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை தான், இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் அமக்கலமாக இருக்கார். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இதில் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல இடத்துல வந்தது மிக மிக சிறப்பு. அப்போது 4ஆம் இடத்து வேலையை அவர் செய்வார், ராசியினுடைய நிலையும் செய்வார். அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 4ஆம் இடம் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, மற்றபடி ஃப்ளாட்டு வாங்க, வீடு கட்ட, இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு அம்சமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதால. அப்போது நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் அன்பர்கள், அதாவது கோயிலுக்கு இதுவாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அதில் முக்கிய பொறுப்பு, சம்பளம் வாங்காமல் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவை பொறுத்தவரையிலையும் ஆட்சி நிலை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வண்டி வாங்க, வீடு வாங்க, சுக்கிரன் 4லேயே இருக்கிறார். அப்போ வண்டி வாங்க, வீடு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ணுவீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவீங்க,
பழைய வீடாக இருந்தால் அப்படி ஒரு நிலை இருக்குது. மற்றபடி இப்போ வண்டி டூ வீலர் பைசா இருக்குது, அதை விற்றுட்டு புதுசாக வாங்கணும், ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சுக்கிரன் உச்சநிலை பெறுவது அப்படின்னும் பொழுது அவர் 11க்கும் 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக, கண்டிப்பாக பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் அரசு கருவூலத்தை வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு மியூசிக், நாட்டியம், இதுபோல் அதாவது பின்னணி பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான நாடகம் நடிக்கிறவங்க, நாடகம் எழுதுகிறவங்க, அதில் ஈடுபடும் அனைத்து அன்பர்களுக்கும் சரி ரொம்ப பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போகிறார். இது போலத்தான் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. குரு பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ பட்டங்கள், பதவிகள் தேடி வருமா? கண்டிப்பாக தேடி வரும். இது நாள் வரைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க, இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால் இன்க்ரிமெண்ட்டு இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் சக ஊழியர்களோ ஒரு அதிகாரிகளோ நிறுவனமோ உங்களை சரியாக கண்டுக்கலை, உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நிர்வாகம் தலையில் வச்சு கொண்டாடும். இப்போ மற்ற ஊழியர்களும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் நல்ல ரெமுனரேஷனும் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இது இருக்கிறது. தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக தொழில் பண்ணுவாங்க. இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்கள், அரசு துறையில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறதாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுப்பான். அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படும். மற்றபடி ரொம்ப சின்சியாரிட்டி, டெடிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும். நல்ல பேரு புகழ் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன், பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போது தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அப்போ குடும்பம் நல்லா தானங்க இருக்கணும், வருமானம் சிறப்பாக தானங்க வரணும். அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி தவிர கணவன் மனைவியும் சரி, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய நிலை. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் சரி, நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதால உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இதுங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம். இங்கே சுக்கிரன் ராகு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதால இன்னும் எந்த குறையும் இல்லை. தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தாலும் அது சுமூகமாக தீர்க்கப்பட்டு சகஜமாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் செலவு வச்சு அதை புதுப்பிக்கக்கூடிய நிலை வரலாம், இல்லைன்னா புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி பிள்ளைகள் வேலை படிக்கிற இடத்துல அவங்களுக்கு மற்ற பிள்ளைகளாலோ அல்லது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனை வர காரணம் இருக்கிறது. இந்த 9ஆம் இடத்த அதிபதி சூரியன் சனி இணைவு இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க.
சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கிறவங்க இல்லை பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க தொழிலாளிக்கும் முதலாளிகளுக்கும் அதாவது பிரச்சனை கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் தீர்வுகள் எட்டப்பட்டு நல்ல சமரசமாகி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். மற்றபடி ஆன்மீக துறையில் நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீகத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க. அதனால் அனுகூலம் இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளை கல்விக்கு உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாட்டுக்கு அனுப்ப, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இந்த ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அழகு நிலையங்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள்னு சொல்கிறது, இந்த இவங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நாளில் ராகு இருக்கிறதால இந்த ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படக்கூடிய ஜோசியர்கள், மற்றபடி பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. மிக மிக சிறப்பான ஒரு நிலை இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அதாவது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், ஆனால் மற்றபடி எந்த குறையும் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி 3ல் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு டென்ஷனும் இல்லை இந்த வாரம். ஆனால் சந்தோஷம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையான சூழல், குடும்பத்தில் பண வரவு, சந்தோஷம். மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதால நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.